தன்னுடைய கைவிரல் படக்கூடிய வகையில் மகனை அடிச்சிருக்கிறாராம் விக்ரம் அவர்கள். அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அப்புறம் அப்பா விக்ரம் தன்னை அடித்ததாக துருவ் தெரிவித்த வீடியோ வைரலாகி வருது. அதை பார்த்தவர்களோ விக்ரம் அப்படி அடித்ததில் தவறே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன சம்பவம்னு தெரிஞ்சுக்கலாம். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ், விக்ரம், பசுபதி, அதே போல் ராஜிஜா விஜயன், அனுபமா பரமேஸ்வரன் உள்ளிட்ட படம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று அமோகமாக ஓடி வந்துட்டுருக்கு. பைசன் படம் திரைக்கு வந்த 3 நாட்களில் 10 கோடி வசூல் செஞ்சுருக்கான். பட ரிலீஸுக்கு முன்பு பிரியங்கா தேஷ்பாண்டே தொகுத்து வழங்கிய ஸ்டார் மியூசிக் நிகழ்ச்சியில் துருவ், விக்ரம், ராஜிஷா, அனுபமா பரமேஸ்வரன் ஆகியோர் கலந்துக்கிட்டாங்க. இப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன இது, படத்தில் வந்த என்னோடு நீ இருந்தால் பாடலை அழகாக பாடியிருக்கிறார் துருவ். சியான் விக்ரமை போன்றே அவரின் மகனும் நன்றாக பாட்டு பாடுவார்ன்றது பலருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் துருவ் பாடியதை கேட்டு ஆச்சரியப்பட்டவர்கள் விட ரசித்தவர்கள் தான் அதிகம். அதே நிகழ்ச்சியில் அப்பாவிடம் அடி வாங்கியது பற்றியும் பேசியிருக்காரு. பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கு. படத்தில் வந்த மெர்சலைட்டின் பாடலை நிகழ்ச்சியில் பாட அது குறித்து துருவிடம் கேட்டிருக்காங்க பிரியங்கா. அதற்கு அவரோ மெர்சலைட்டின் பாடலால் பெரிய சம்பவமாகிவிட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்னன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டிருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டே. துருவ் விக்ரமும் எங்கள் அப்பா என்னை 2-3 தடவை அடிச்சிருப்பார். மெர்சலைட்டன் பாடலை ஷூட் செய்வதற்கு முன்பு அதை ஒரு பென்ட்ரைவில் வச்சுருந்தாங்க. பாட்டு எதுவும் வெளியே வரக்கூடாதுன்னு சங்கர் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அந்த பென்ட்ரைவ் என் கையில் கிடச்சிது. உடனே ஸ்கூலில் எல்லோரிடமும் காட்ட வேண்டிய பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டு நான் வேகமாக போயிட்டேன். அதற்கப்புறம் ஸ்கூலில் போட்டு காமிச்சேன். கிளாஸில் கொஞ்சம் சீன் போட்டேன். அந்த சமயத்தில் அப்பா பாடி பில்டர் கெட்டப்பில் பயங்கரமாக இருந்தார். நான் வீட்டுக்கு வந்ததும் முதுகில் டமால்னு அடிச்சிட்டாரு. அப்படியே கை அச்சு பதிஞ்சிருச்சு அப்படின்னு துருவ் அவர்கள் தன்னுடைய குழந்தையில் நடந்த சில விஷயங்களை ரொம்பவே ரிவைன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த விஷயந்தான் சமூக வலைதளங்கள் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.